தென் மாநிலங்களை பாஜக அசைக்க முடியாது என காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பலமுறை விமர்சித்து வந்த நிலையில் உள்துறை அமைச்சரான அமித் ஷா 2014ஆம் ஆண்டே விடுத்திருந்த பகிரங்க சவாலை 11 வருடம் கழித்து நிறைவேற்றி இந்தியா கூட்டணியை கதிகலங்க வைத்துள்ளார். முதலில் கேரளாவின் கோட்டையான திருவனந்தபுரத்தை பிடிப்போம் என 2014இல் சவால் விட்டு தற்போது கேரளாவை பிடித்திருக்கிறார். இந்நிலையில்தான் அதே சவாலை தமிழ்நாட்டிற்கும் தற்போது அமித் ஷா விடுப்பதால் திமுகவினர் பயத்தில் ஆடிப்போய் உள்ளனர். ஏனெனில் கேரளாவில் திமுக வெறும் 6 ஓட்டு வாங்கி படுதோல்வி அடைந்திருப்பதும் கவனிக்கத்தக்கது. கேரள உள்ளாட்சி தேர்தலில் பாஜக இதற்கு முன்னர் ஒரு மாநகராட்சியை கூட வென்றது கிடையாது என்ற போதிலும் தற்போது திருவனந்தபுரம் மாநகராட்சியை முதல் முறையாக கைப்பற்றி வரலாற்று சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. கடந்த 45 ஆண்டுகால திருவனந்தபுரம் மாநகராட்சி இடதுசாரி கூட்டணி வசம்தான் இருந்தது. இதனை தற்போது பாஜக கைப்பற்றியிருப்பதன் மூலம் 45 ஆண்டுகால அரசியல் வரலாற்றை கட்சி மாற்றி அமைத்திருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளின்படி திருவனந்தபுரம் மாநகராட்சியின் மொத்தமுள்ள 101 வார்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி 50 இடங்களை கைப்பற்றியுள்ளது. ஆளும் இடது ஜனநாயக முன்னணி 29 இடங்களிலும், பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 19 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த வெற்றிக்கு பாஜக தீவிரமாக பணியாற்றி இருக்கிறது. குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல்களில் பாஜக தனது வளர்ச்சி திட்டங்களை முன்வைத்திருந்தது. தேர்தல் அறிக்கையில் திருவனந்தபுரத்தை எப்படி டெவலப் செய்வது என்பதை ரோட்மேப்பாக குறிப்பிட்டிருந்தது. வளர்ச்சி அரசியலில் மட்டுமே கவனம் செலுத்தும் ஒரே கட்சி நாங்கள்தான் என்பதை மக்கள் மத்தியில் பாஜக வலுவாக கொண்டு சென்றது. திருவனந்தபுரம் மேயர் வெற்றி என்பது ஒரே தேர்தலில் நடந்துவிடவில்லை. கடந்த 1980 முதல் இந்த பகுதியை பாஜக தொடர்ந்து குறிவைத்து வருகிறது. திருவனந்தபுரத்தில் இந்துத்துவ வாக்கு வங்கி ஓரளவுக்கு இருந்து வந்தது. அதை வளர்த்து தற்போது வெற்றியாக அறுவடை செய்து இருக்கிறது. கடந்த 2010ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் பாஜக 6 கவுன்சிலர்களை மட்டுமே பெற்றிருந்தது. 2015ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை 35ஆக உயர்ந்தது. பின்னர் 2020ஆம் ஆண்டில் 34ஆக குறைந்த போதிலும் அப்போதும் பாஜகவே முக்கிய எதிர்க்கட்சியாக உருவெடுத்து இருந்தது. இந்நிலையில் தான் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் இருந்து 2 சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதே பாஜகவின் அடுத்த இலக்காக உள்ளது. இந்நிலையில் தான் எங்களின் அடுத்த டார்கெட் தமிழ்நாடு என அமித் ஷா சவால் விடுத்து இருந்தது தற்போது திமுகவினரிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது.